எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால், இவர் ஒரு ஆண் ஜாதகர். இவருக்கு இதுவரைக்குமே திருமணம் ஆகவில்லை. 37 வயது இவருக்கு நடந்து கொண்டிருக்கிறது. இவர் ஒரு காலேஜில் ப்ரொஃபஸராக வேலை செய்து கொண்டிருக்கிறார். அவருக்கு திருமணம் இதுவரைக்குமே நடக்கவில்லை. ஒரு 27 வயதிலிருந்தே இவருக்கு பெண் பார்த்து கொண்டு அலைந்து கொண்டிருக்கிறார்கள். அப்போது 27, அதில் ஒரு 36, இப்போ ஒரு 8 வருடம் 9 வருட காலமாக இவருக்கு பெண் பார்த்து கொண்டிருக்கிறார்கள். இதுவரைக்குமே அவருக்கு திருமணமே நடக்கவில்லை. அதேபோல் அவருக்கு அந்த வீடு கட்டக்கூடிய அமைப்பிலும் ஒரு 10 ஏக்கர் நிலம் இருக்கிறது. அவருக்கு அந்த வீடு கட்டக்கூடிய அமைப்பும் அவருக்கு ஏற்படவில்லை. அவர் ஓட்டு வீட்டில்தான், அவங்க அப்பா கட்டியிருந்த அந்த ஓட்டு வீட்டில்தான் அவர் வாழ்ந்து கொண்டு இருக்கிறார். தற்போதும் வீடு கட்டுவதற்கு எவ்வளவு முயற்சி செய்து பார்க்கிறார்கள். அது வீடு அவரால் கட்ட முடியவில்லை. அதேபோல் திருமணத்தையும் ஒரு 8 வருட காலமாக முயற்சி செய்து பார்க்கிறார்கள். திருமணத்தையும் அவரால் செய்ய முடியவில்லை. அவர் 2-3 டிகிரி படித்து அவர் காலேஜில் ப்ரொஃபஸராக வேலை செய்து கொண்டிருக்கிறார். அவருடைய ஜாதகத்தில் அந்த வாத்தியார் வேலை எப்படி, ப்ரொஃபஸருடைய வேலை எப்படி கிடைத்திருக்கிறது என்பதை பற்றியும், இவருக்கு இதுவரைக்குமே ஏன் 37 வயது வரைக்கும் திருமணம் ஆகவில்லை என்பதை பற்றியும், அவருக்கு எப்பொழுது திருமணம் ஆகும் என்பதை பற்றியும், அவர் வீடு கட்டக்கூடிய அமைப்பு இப்பொழுது இதுவரைக்குமே அவருக்கு அமையவில்லை. ஒரு மெத்தை வீடு கட்டலாம் என்று ஆசைப்படுகிறார். ஆனால் அவரால் கட்ட முடியவில்லை. அது எதனால் என்பதை பற்றி இந்த ஜாதகத்தில் நாம் பார்ப்போம். இவர் 4/6/1990 ஆண்டு பிறந்துள்ளார். இவர் காலையில் மாலையில் 5:05க்கு பிறந்துள்ளார். இவர் ஒரு ஆண் ஜாதகர். கடலூரில் பிறந்துள்ளார். இவருடைய நட்சத்திரம் சித்திரை நட்சத்திரமாகும். இவருடைய லக்கணம் துலாம் லக்கணமாக போட்டிருந்தார்கள். துலாம் லக்கணமாக போட்டிருந்தால் இவருக்கு திருமணம் ஆகியிருக்கும். அதாவது 6ஆம் அதிபதி 7இல் இருந்தாலும் 9ஆம் அதிபதி குரு சுக்கிரன், அதாவது பௌர்ணமி சந்திரன், இதனுடைய தொடர்பிலும் குரு தசை இவருக்கு நடந்து, ராகு தசை முடிந்து குரு தசை நடந்தது. குரு தசை 5ஆம் இடத்தோடு தொடர்பு கொண்டிருப்பதால் இவருக்கு அந்த புத்திரபாகிய அமைப்பை கொடுத்திருக்கும். இவருக்கு சிறு வயதிலே திருமணம் நடந்திருக்கும். இவர் துலாம் ராசி என்று போட்டிருந்தார்கள். ஆனால் துலாம் லக்கணமாக இருப்பதற்காக வாய்ப்பில்லை. இவர் விருச்சிக லக்கணமாக மாற்றி பார்த்தால்தான் ஜாதகம் சரியாக வருகிறது. இவர் சித்திரை நட்சத்திரம் 4ஆம் பாதத்தில் பிறந்துள்ளார். இவருடைய லக்கணம் விருச்சிக லக்கணம். 3இல் சனி ராகு, 5இல் செவ்வாய், 6இல் சுக்கிரன் புதன், 7இல் சூரியன், 8இல் குரு, 12இல் சந்திரன். இவருக்கு பிறக்கும்போது செவ்வாய் திசை 1 மாதம் 24 நாட்கள் பிறந்துள்ளார். அதன் பிறகு ராகு திசை ஒரு 18 ஆண்டு காலம், குரு திசை ஒரு 16 ஆண்டு காலம், சனி திசை ஒரு 19 ஆண்டு காலம். 53 வயது 1 மாதம் 24 நாட்கள் வரைக்கும் இவருக்கு சனி திசை தான் நடக்கும். வயது தற்போது 36 வயது 2 மாதம் 11 நாட்கள் ஆகிறது. இவருக்கு நடப்பது சனி திசையில் சனி புத்தி தற்போது 1/8/2027 வரைக்கும் நடந்து கொண்டிருக்கிறது. இவர் விருச்சிக லக்கணமாகி லக்கணத்துக்கு 7ஆம் இடத்தில் சூரியன் அமர்ந்திருக்கிறார். அது ஒரு தவறான ஒரு விஷயம் இல்லை. சூரியன் சுக்கிரனுடைய வீட்டில் தான் அமர்ந்திருக்கிறார். சுக்கிரன் இந்த 10ஆம் வீட்டுக்கு தான் அதிபதி. அதனால் 7ஆம் இடம் பாதிக்கப்படவில்லை. 7ஆம் அதிபதி 6இல் அமர்ந்தது தவறான ஒரு விஷயமாகும். அதேபோல் லக்கணத்திற்கு 2ஆம் இடம், 2ஆம் அதிபதி 8இல் குடும்பஸ்தான 2ஆம் அதிபதி 8இல் போய் மறைந்திருப்பது ஒரு தவறான ஒரு விஷயமாகும். அதேபோல் ராசிக்கு 2ஆம் இடம் எந்த விதமான பாவ தொடர்பும் இல்லை. ராசிக்கு 7ஆம் இடமும் எந்த விதமான பாவ தொடர்பும் இல்லை. ஆனால் லக்கணத்திற்கு 5ஆம் இடத்தில் செவ்வாய் அமர்ந்து 5ஆம் அதிபதி 8இல் மறைந்து 5ஆம் இடத்திற்கு ராகு சனி இருவருடைய தொடர்பு, செவ்வாய் இருவருடைய தொடர்பு, புத்திரபாகிய அமைப்பு கடுமையான பாதிக்கப்பட்டு இருப்பது. அதேபோல் 5ஆம் அதிபதி 8இல் போய் மறைந்து புத்திரபாகிய குரு, புத்திர காரகன் குரு 8இல் மறைந்திருப்பது திருமணத்தை தாமதப்படுத்தக்கூடிய அமைப்பாக இருக்கிறது. இவருக்கு குரு தசை 34 வயது வரைக்கும் நடந்திருக்கிறது. அந்த குரு தசையில் இவருக்கு அந்த திருமணத்தையே கொடுக்கவில்லை. அதன் பிறகு தற்போது சனி தசை சனி புத்தி நடக்கிறது. சனி தசை சனி புத்தி இந்த லக்கணத்திற்கு 4ஆம் வீட்டுக்கும் 5ஆம் வீட்டிற்கும் அதிபதி. சனி கடுமையாக பாவத்துவ அமைப்பில் ராகுவோடு சேர்ந்து கடுமையாக பாதிக்கப்பட்டு இருக்கிறார். 5ஆம் இடம் புத்திரபாகியத்தை குறிக்கக்கூடிய செவ்வாய், சனி, ராகு இவர்களுடைய பாதிப்பு 5ஆம் இடத்திற்கு இருக்கிறது. அது தவறான ஒரு விஷயமாகும். அதனால்தான் இவருக்கு திருமணம் நடக்கவில்லை.
சனி தசை சனி புத்தி முடிந்து அடுத்தது சனி தசை புதன் புத்தியில் விருச்சிக லக்னத்துக்கு 11ஆம் அதிபதியான புதன் 7ஆம் அதிபதி தொடர்பை பெற்று 7ஆம் அதிபதி சுக்கிரனுடைய தொடர்பை பெற்று 6ஆம் இடத்தில் அமர்ந்து இந்த சந்திரனுடைய முழு சந்திரனுடைய பார்வையில் அமர்ந்திருப்பதால் இந்த சனி தசை புதன் புத்தி அடுத்த வருடம் 1/8/2027 பிறகு சனி தசை புதன் புத்தியில் தான் இவருக்கு திருமணம் நடக்கும். அதனுடைய காலகட்டமாகும். அதுபோல் இவருக்கு வீடு கட்ட முடியாத அமைப்பு 4ஆம் அதிபதியான சனி ராகு கேதுவோடு சேர்ந்து தன் வீட்டுக்கு 12இல் மறைந்து கடுமையாக பாவத்துவ அமைப்பில் இருப்பது அந்த இது வரைக்குமே வீடு கட்ட முடியாத அமைப்பு. இப்பொழுது அந்த சனி தசை புதன் புத்தி திருமணத்தை கொடுக்கும். அந்த வீடு கட்டக்கூடிய அமைப்பையும் அவர் கொடுப்பார். இவர் ராசிக்கு லக்னத்திற்கு 2ஆம் இடத்தோடு குரு தொடர்பு கொண்டு இருப்பதால் இவர் அந்த ப்ரொபோசர் வேலையை செய்து கொண்டு வந்திருக்கிறார். இதுபோல் அவருடைய ஜாதகத்தில் ராசி லக்னம் 5ஆம் இடம் குழந்தை பாக்கியம் இதெல்லாம் கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தால் திருமணம் தாமதமாகத்தான் நடைபெறும். அந்த புத்திரபாக்கிய அமைப்பு கடுமையாக பாதிக்கப்பட்டிருந்தாலே அந்த திருமணத்தை தாமதப்படுத்தி தான் ஆகும். இவருக்கு 37 முடிந்து 38 முடிந்து அந்த 38 முடியும் 39 ஆரம்பிக்கும். அப்போது சனி தசை புதன் புத்தியில் தான் இவருக்கு அந்த திருமணத்தை தரக்கூடிய அமைப்பில் அந்த கிரக நிலை அமைந்திருக்கிறது. என்னுடைய தொடர்பு எண் 9994034255 என்ற எண்ணை தொடர்பு கொண்டு ஜோதிட சந்தேகங்கள் மற்றும் ஜோதிட விலகங்களை தெரிந்து கொள்ளலாம். எல்லோருக்கும் வணக்கம்.